The topic of the week is something very interesting. The 4 mores you need to do for losing weight. அதாவது நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அது எப்போதுமே வந்து ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து கம்மியாக சாப்பிடுங்க, கம்மியாக டெசர்ட்டு சாப்பிடுங்க, கம்மியாக பிரியாணி சாப்பிடுங்க, இப்படி தானே சொல்லுவாங்க. இவங்க என்ன மோர்ஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் சர்டன் திங்ஸ் வந்து இட்ஸ் அ பேலன்ஸ் இல்லை. ஸோ when it comes to fat loss, இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் a lot of factors are important. இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் வந்து இட் வில் ஒர்க் இன் யோர் டைரெக்ஷன் அண்ட் உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் எய்ம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபேட் லாஸ் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 4 விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த 4 விஷயத்தை நீங்கள் அதிகமாக பண்ண உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். அது என்ன 4 விஷயம், அதை இப்போ பார்க்கலாம். The first one and the most important one is more intensity in your workouts. More intensity அப்படின்னு நான் word யூஸ் பண்ணேன்னா, I'm not talking about cardio here. I'm talking about strength. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு வந்து ஒரு toned look அண்ட் உங்களுக்கு வந்து மசில் லாஸ் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இன்டென்சிட்டி பற்றி நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் எங்கிட்ட ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணும்போது அடிக்கடி சொல்கிற விஷயம், எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே டக்குன்னு வெயிட் லூஸ் ஆகிடுது, அதுக்கப்புறம் வி ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஹேவ் அ பிளாட்டோ, அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி. தட்ஸ் பிகாஸ் யோர் பாடி ஸ்டார்ட் யூசிங். ஓகே, இவங்க வந்து முன்னாடி ரொம்ப செடென்ட்ரியாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆக்டிவிட்டிலாம் அவங்க உடம்புக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒன்ஸ் த பாடி ஸ்டார்டிங் டு யூஸ் அண்ட் கெட்டிங் யூஸ் டு சம் சிஸ்டம், அதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குவிக்கன் ஆக்கிறதுக்கு, உங்களோட ப்ராசஸை வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரதுக்கு உங்களோட இன்டென்சிட்டி ஆஃப் ஒர்க் அவுட்ஸையும் நீங்கள் ஜாஸ்திப்படுத்தணும். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக ரெப்ஸ் அண்ட் கம்மி வெயிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ரெப்ஸை வந்து கம்மி பண்ணிவிடுங்க, உங்களோட வெயிட்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள். அப்படி ஹை இன்டென்சிட்டியான ஒர்க் அவுட்ஸை பண்ணும்பொழுது அது உடம்புல கொடுக்குற அந்த ஒரு ஸ்ட்ரெயினில் உங்களோட மசில் வந்து வில் ஸ்டார்ட் பில்டிங், உங்களோட உடம்புல வந்து ஃபேட் வில் ஸ்டார்ட் பர்னிங் அண்ட் யூ வில் கெட் யுவர் weight loss, fat loss go. The next one is more protein and I can't stress on this enough. இந்த protein வந்து especially என்னுடைய போன மந்த் வந்து ஃபேட் லாஸ் ப்ரோக்ராம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அட்டென்ட் பண்ண எல்லார் கிளைண்ட்ஸும் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க. இவ்வளோ விஷயம் வந்து ப்ரோட்டீன்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத வந்து நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அண்ட் அட் சம் பாயிண்ட் தேவர் லைக் வந்து, ஐயோ நான் எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் என் உடம்புக்கு ரிக்வயர்ட் ப்ரோட்டீனை வந்து என்னால் மீட் பண்ண முடியல, ரம்யா ஹெல்ப் மீ அப்படின்னு சொன்னவங்களும் இருந்தாங்க. that's the thing about it, right? Like வந்து protein is very important for multiple reasons. உங்களோட மசில் மாஸை நீங்கள் ரீட்டைன் பண்ணுறதுக்கு, உங்களோட மசில் க்ரோத்துக்காக, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ஃபேட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்கன்னா யூல் பிகம் ஃபட்டீக்ட், யூல் பிகம் எக்ஸாஸ்டட். அதுலேருந்து ரிகவர் பண்ணுறதுக்கு. அண்ட் மசில் வந்து உடம்புல கம்மி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுவோம் தேன் ஃபேட். ஸோ த மோர் மசில் யூ ஹேவ், உங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் அதை பார்க்கலாம். உங்களோட பவர், உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட டெக்னிக் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். மோர் தென் எனிதிங் protein is very important for fat loss because அது வந்து உங்களை சேஷியேட்டடாக ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ரோட்டீனில் ஒரு விஷயம் நீங்கள் சாப்பிட்றீங்க, அது வெஜிடேரியனாக இருக்கட்டும் நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பசி எடுக்காது. பிகாஸ் ப்ரோட்டீன் டேக்ஸ் மோர் டைம் டு டைஜஸ்ட். இதுவே நீங்கள் வந்து ஃபேட் ஒரு கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஸோ த திங் இஸ், you have to take more protein. That is mandatory. More water. Hydrate yourself. I keep saying this all the time too. நீங்கள் intermittent fasting பண்ணுறீங்களோ இல்லையோ, எப்போ பார்த்தாலும் வந்து நான் அந்த வாட்டர் விஷயத்தை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அகெயின் சம்டைம்ஸ் இட்ஸ் அ ராங் ட்ரிக். நம்ம உடம்பு வந்து இட் வில் ஆக்சுவலி ஃபீல் thirsty, பட் ஆனால் நம்ம ஹங்க்ரி அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். we have to understand that நம்மளோட பாடி இஸ் more than like 90% of water. அப்போ அந்த அவ்வளோ வாட்டர் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. அதுதான் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து எய்டாக இருக்குது, அதுதான் டைஜஷனுக்கு எய்டாக இருக்குது. அப்படிங்கும்பொழுது அகெயின் ஃபார் ரிகவரி, அகெயின் ஃபார் ஃபீலிங் சேஷியேட்டட், யூ ஹாவ் டு டேக் அ லாட் ஆஃப் வாட்டர். அண்ட் அதை யோசிக்காமல் எடுங்க. லைக் வந்து எங்கேயோ ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சிங்க, அந்த எங்கேயோ ஒரு ஆர்டிக்கலில் வந்து யாரோ நிறைய தண்ணி குடிச்சா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறனால அது நீங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணாதீங்க. தட் இஸ் லைக் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். நீங்கள் ஒரு நாளைக்கு 7-8 லிட்டர் வாட்டர் குடிக்கிற பர்சனா, அப்போ அதை பற்றி யோசிக்கலாம். நம்ம இங்கே வந்து 2 லிட்டருக்கும் 3 லிட்டருக்கும் திண்டாடிட்டு இருக்கும்பொழுது யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் அபவுட் சச் திங்ஸ். ஹேவ் யோர் வாட்டர். நாளைக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் அது இது எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு கீப் சிப்பிங் ஆன் வாட்டர், H2O. மோர் ஸ்லீப். ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து தே டூ ஒர்க் லைக் கிரேசி. அதனால் வந்து அதை கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு எப்போ அவங்க காருக்குள்ளே உட்காந்து ஒரு மீட்டிங்க்கு போகணும், ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகணும், ஒரு விசிட்க்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த டைம் வந்து அவங்க ஃபோனை சைலண்டில் போட்டு அவங்க பாட்டு காரில் தூங்குவாங்க.
the more you sleep, the more you recover. உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், உங்களோட ஒர்க் அவுட், அதுலேருந்து ரிகவரிக்காக உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு. பிகாஸ் கம்மியாக தூங்குறவங்களுக்கு அடிக்கடி பசி எடுத்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து சில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கார்டிசால்லாம் வந்து ரைஸ் ஆகும். கார்டிசால் ரைஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே உடம்புல இருக்கிற ஃபேட்டை பிடிச்சி நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அது விடாது. ஸோ I've told a lot of times about these things. ஆனாலும் வந்து I feel like இது அப்படியே ரொம்ப சீரியஸாக எல்லாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் 7 to 9 hours ஸ்லீப் டெய்லி உங்களுக்கு கிடைக்கணும். அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஹாஸ் டு பி இன் யுவர் பயாலஜிக்கல் கிளாக். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சில பேர் வந்து லேட் நைட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்க, நைட் ஷிஃப்ட்ஸ் உள்ளவங்களா இருக்கீங்க. பட் அப்படிப்பட்டவங்க காலையில் அந்த 8 மணி நேரம் நீங்கள் தூங்குறதுலேருந்து கரெக்டாக கிடச்சிருதா அப்படிங்கிறது யூ ஷுட் என்ஷோர். அண்ட் இட் கான் பி broken. சம்டைம்ஸ் பீப்புள் டெல் மீ தட் வந்து இப்போ ஒரு 3 மணி நேரம், அப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் படம் பார்ப்போம், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1.5 மணி நேரம் தூங்குவோம். இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்குறீங்கல்ல உங்கள் பிரெயினுக்கு, அது வந்து அது தூக்கமாக அது எடுத்துக்காது. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் யூ ஹாவ் டு ஹேவ், நீங்கள் நேப் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஐ ஆல்சோ டேக் மை பவர் நேப். பட் ஸ்டில் யுவர் சாலிட் ஸ்லீப் ஹேஸ் டு பி அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 9 hours எய்ம் பண்ண முடியல, 8 hours எய்ம் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து நேப்பை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் என்ஷோர் தட் யூ ஹேவ் தட் பேலன்ஸ் திங். அண்ட் of course I understand that இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் we are into anxiety, there's so much happening, நிறையா challenges and டெய்லி வந்து அந்த மாதிரி தூங்குறது கஷ்டம் அப்படின்னாலும் on an average ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 5 நாள் நீங்கள் கரெக்டாக தூங்குற ஒரு பர்சனாக இருக்கணும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் நிறையா பண்ண you'll actually see it on your weighing scales, you'll actually see it on your clothes, you'll actually see it in your mirror. And அதுதான் உங்களுக்கு வேணுங்கிறதுனால do more of these to see quicker and better results.